எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரோஸ் செடி. இது வந்து எப்படி அப்படின்னா, நாங்கள் பதியம் போட்டு எடுத்து வைக்கல, சின்ன கட்டிங்ஸ்லேருந்து, அதாவது சின்ன கட்டையாக நம்ம எதுக்குன்னே இருக்கிற செடியிலேருந்து கட் பண்ணி இதை வச்சோம். ரொம்ப அழகாகவே வளர்ந்துருக்கு. இது மண்கலை வந்து வழக்கமாக எடுக்கிற மாதிரி தான். செம்மண், உங்களுக்கு கொஞ்சம் உரம் இருந்ததுன்னா தொழு உரம் ஏதாவது, இல்லைனா வெர்மி கம்போஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கிறத கலந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ஒரு 20 நாள் குச்சி மாதிரி இருக்கிறது தான் வச்சோம். ஒரு 20 நாளுக்கு ஆனதுக்கப்புறம் தான் சின்ன தளிர் வந்தது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மழை காலத்துலேயோ இல்லை கோடை காலத்துலேயோ ஒரு நிழலில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். வெயில் காலத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க, வராது. மழை நேரத்தில் ட்ரை பண்ணுங்கள், நல்லபடியாக வரும். அந்த குளிரான சீசன் வந்து இது ஈஸியாக வளர்கிறதுக்கு யூஸ் ஆகும். நாங்கள் இப்போ வந்து இங்கே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கிற சீசனில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். அதனால் ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு. இவ்வளோ நாளாச்சு அந்த நம்ம ஏற்கனவே வச்ச மண் கலவையோடு சரி. இப்போ வந்து நாங்கள் அந்த ஆளி விதைன்னு சொல்லுவாங்க, அந்த ஆளி விதையை வந்து நீங்கள் மளிகை கடை எல்லா கடையிலையுமே கிடைக்கும். அந்த விதையை வந்து மிக்சியில் போட்டு பவுடர் மாதிரி அடிச்சிருக்கு. சும்மா அப்படி லைட்டாக ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூனு கொடுத்துருங்க. இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கப்புறம் இதில் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஸ்லோ நைட்ரஜன் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செடிகளுக்கு வந்து இலை வந்து நல்லா வளர்கிறதுக்கு, புதுசாக தளிர் வைக்கிறதுக்கு வந்து அதுக்கு நைட்ரஜன் சத்து வந்து அதிகம் தேவை. அதனால் நீங்கள் வந்து லைட்டாக அந்த மாதிரி கிளச்சிட்டு இந்த லேசாக அப்படி 1 ஸ்பூன் ஒரு 2 டீஸ்பூன் அப்படி தூவி விட்டு அப்படி மூடி விட்டு தண்ணி விட்டுருங்க. இந்த இதை வந்து நைட்ரஜன் கொஞ்சம் கொஞ்சமாக நைட்ரஜன் வந்து இந்த செடி கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதனால் இதோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். நல்லா சீக்கிரமாக கொழுந்துகள் அதிகமாக விடும், புதுசாக இலைகள் நிறைய வரும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மொட்டு பூக்கள்னு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு வேண்டி தான் இந்த உரம் வந்து நம்ம கொடுக்குறது. இந்த செடிகளுக்கு கூட நம்ம கெமிக்கல் எதுவுமே பயன்படுத்துகிறது கிடையாது. இது கூட ஆளி விதை தான். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா சீக்கிரமாக வளரும். இது வந்து வேறு என்ன இது பண்ணணும் அப்படின்னா, கட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து முன்னாடி இருக்கிறத வந்து ஷார்ப்பாக சீவிடுங்க. அதில் வந்து ஒரு கத்தாழை வந்து நம்ம வீட்டில் வளர்க்குற கத்தாழை வந்து அதில் இருக்க ஜூஸை வந்து அதில் லைட்டாக தடவிட்டு இந்த குச்சி மாதிரி இருக்கிறத உள்ளே வச்சு பதிச்சு வச்சுருங்க. 20 நாளாக வளரலை அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து குச்சியே வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்த வீடியோ கூட டெலிட் பண்ணிட்டோம். இல்லைனா குச்சியிலேருந்து எடுத்து வச்சுருந்தோம், வளரவே இல்லை, வளராத நினச்சி விட்டோம். 20 நாளைக்கு அப்புறம் தான் சின்ன துளிர் வந்தது. அதனால தான் அந்த முன்னாடி இருந்த வீடியோ எங்களால் காட்ட முடியல. ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு. இது அடுத்தடுத்து எப்படி பூ பூக்குது, எந்த மாதிரி வளர்ச்சி இருக்குது, நம்ம கடையில் வாங்கின செடியை விட இது வளர்ச்சி நல்லா இருக்கா இல்லை அதை விட ஸ்லோவாக இருக்கா அப்படிங்கிறது நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறோம். இப்போதைக்கு வந்து செடி அழகாக வளர்ந்துருக்கு. வீட்டில் இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள். நம்ம ஒரு ரோஸ் செடி கடையில் போய் வாங்கினாலே மினிமம் வந்து 30-40 ரூபா. ஒரு சில செடி கொஞ்சம் நல்லா வளர்ச்சி நல்லா இருந்தால் 50 ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிற செடியே சின்ன கட்டிங்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா இவ்வளோ செடி. நாங்கள் 5 செடி வச்சோம். அதில் வந்து 2 செடி வந்து ரொம்ப சின்ன பூப்பாக இருந்ததுனால வரல. இந்த 3 செடி அழகாக வந்திருக்கு. நம்ம வீட்டிலே வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் முயற்சி பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.